நம்முடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் நம்முடைய நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஆண்டவரே, இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நிமித்தம் நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஐயா. நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். கிறிஸ்மஸ் நிகழ்ச்சின்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவர்கள் கொடுத்திருக்கிற தாளந்துகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா சபை நடுவிலே ஆண்டவரே நம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா செய்வதற்கு இம்மட்டும் தேவன் கிருபையா எங்களுக்கு இருந்தது போல இந்த வருஷத்திலே நாங்கள் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு மட்டுமாய் கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ள ஜெபிக்கிறோம்ப்பா. இதற்கு ஆண்டவரே ஒத்துழைத்த பிள்ளைகளை, இதற்காக ஆண்டவரே உழைத்த பிள்ளைகளை இப்படி நாமத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுங்க. எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாய் ஆசீர்வாதமாய் நடத்தித்தாங்க. எல்லா துதியும் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியினை நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் கொடுக்குறேன். அவர்கள் எல்லா காரியங்களையும் சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்குவாங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் வெல்கம் பண்ணும் விதமாக நம்முடைய சபையின் பிள்ளைகள் வெல்கம் டான்ஸ் ஆட வராங்க. அவங்கள வந்து கைத்தட்டி வரவேற்போமா? தீர்த்திடவே நம்மை தேடி வந்து விட்டார். பாவங்களை மீட்க பரமனவன் பிறந்த நாளை பக்தியோடும் ஏற்றிடுவோம், பந்தமென போற்றிடுவோம். இதிலே நமக்கு தெரியுது இயேசுவோட பிறந்த நாள் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது. அந்த பிறந்த நாளை குட்டீஸ்கள் வந்து அவங்களோட பாவனையில் வந்து அவங்களோட நடன முறையில் வந்து நமக்கு வந்து தெரிவித்தா எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு என்ற பாடலுக்கு நடனம் வராங்க குட்டீஸ். வந்தாச்சுங்கிற பாடலுக்கு நடனம் ஆடி நம்ம பிள்ளைங்களுக்கு கைகளை தட்டி வாழ்த்தலாமா? நல்லா கைகளை தட்டுங்க. நமக்கு வந்து மனக்கவலை வந்து எல்லாத்துக்குமே இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி வந்து நம்முடைய மனக்கவலையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய வார்த்தையின் மூலமா வந்து நமக்கு சொல்ல வராங்க. பியூலா, என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க? டிப்ரெஷனா? ஃபேமிலியில் ஆப்ரேஷனா? கணவன் பதிக்கல, மனைவி சுத்தமா மதிக்கல, பெற்றோர் பாசத்தை வீசுறதே இல்லை, பிள்ளைங்க உங்ககிட்ட பேசுறது இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காணாம போயிருப்பாங்களே, சுற்றி நிறைய பேர் இருந்து தனியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல, பொறுத்து பொறுத்து பார்த்து வெறுத்துட்டீர்களா?
காதல் தோல்வினா டிப்ரெஷன், கல்யாண தோல்வினா டிப்ரெஷன், வியாபார தோல்வினா டிப்ரெஷன், வேஸ்ட்னு ஃபீல் பண்ணி டிப்ரெஷன், டிவோர்ஸ் ஆனா டிப்ரெஷன், கவலைப்பட்டு டிப்ரெஷன், கெட்ட பேர் வாங்கிட்டோமேனு டிப்ரெஷன், பிள்ளை இல்லாம டிப்ரெஷன், பிள்ளை இருந்தும் சரியில்லையேன்னு டிப்ரெஷன், பிறந்த வீட்டில் சப்போர்ட் இல்லைன்னு டிப்ரெஷன், புகுந்த வீட்டில் நல்ல ரிப்போர்ட் இல்லைன்னு டிப்ரெஷன், காசு இல்லையேன்னு டிப்ரெஷன், காசு இருந்தும் நிம்மதி இல்லையேன்னு டிப்ரெஷன், வாழ்க்கையே போச்சுன்னு டிப்ரெஷன், வாழவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள டிப்ரெஷன், என்னைக்கோ நடந்ததுக்கு இன்னைக்கு டிப்ரெஷன், உங்களுக்கு சோர்வு, இதுக்கு இருக்கு தீர்வு ஐடென்டிட்டி, அதாங்க அடையாளம், நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல, அதாங்க ப்ராப்ளம். கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உங்க அடையாளம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, இந்த அழுத்தம், வருத்தம், வெறுப்பு, வேதனை, தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை மனப்பான்மை, மனசுல எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற வலி, தேவையே இல்லாம காதுல கேட்கிற ஒலி, சோர்வு உங்களை விட்டு ஓடியே போயிடும். முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வேண்டியது சுவிகார புத்திரன், சுவிகார புத்திரி. உங்களை ஏசு தத்து எடுத்திருக்காரு, சும்மா இல்லைங்க, சிலுவையில செத்து எடுத்திருக்காரு. ஆண்டவன் பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. அவங்க ஏத்துக்கல, இவங்க ஏத்துக்கலன்னு ஏன் புலம்புறீங்க? அதான் ஆண்டவன் ஏத்துக்கிட்டார்ல, அப்போ ஏன் கலங்குறீங்க? பாவத்துக்கு மறிக்க வச்சாரு, மறுபடியும் பிறக்க வச்சாரு, வசனத்துக்கு கண்ணை திறக்க வச்சாரு, ஆவியை உங்களுக்குள்ள நிறைக்க வச்சாரு, பிதா கிட்ட உங்களை புரிஞ்சு வச்சாரு, இந்த அழுமுஞ்சு மேல அன்பை நிறைச்சு வச்சாரு, நீங்க செஞ்ச பாவத்தை மன்னிச்சுட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு, நிரந்தரமா உங்களை மீட்டிட்டாரு, நித்தியத்துக்கு உங்களை கூட்டிட்டே போயிட்டாரு, அப்பான்னு கூப்பிட்டோம் தப்பாம கேட்பாரு. இது பத்தலையா? உங்களுக்கு இன்னும் சொல்றேன் கேளுங்க. புதிய பேரு, புதிய சிந்தை, புதிய ஆவி. நீங்க லேவி அடையாளத்தை தெரிஞ்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, அவர் செஞ்ச நன்மையை நினைச்சு பாருங்க. இது எதுவுமே முடியலனா ஏசுவேன்னு கூப்பிடுங்க. ஏன்னா ஏசுன்னு கூப்பிடும்போது உலகத்துல இருக்கிற எல்லாமே பணிஞ்சாகணும். உங்க டிப்ரெஷன்ல சேர்த்து தான் சொல்றேன், வெகுளியா ஜெயித்தாருன்னு ஏசு, உங்க டிப்ரெஷன்லாம் அவருக்கு தூசு, ஏன்னா அவர் தான் பாசு. மன அழுத்தம் நம்ம எப்போ ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம் சொல்லி அழுது நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்குறோமோ, அப்போ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பிறப்பார். அப்போ அந்த சமயத்தில் தான் நமக்குள்ள அளவில்லாத சந்தோஷம் உண்டாகும், நமக்குள்ள இருதயத்தில் இருக்கிற மன கவலைகள் எல்லாம் மாறும் அப்படிங்கிறத உங்களுடைய வார்த்தையால் தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு விஷயம் கரங்களை தட்டி வாழ்த்தோமா? இப்போவும் கூட கேர்ள்ஸ் நீங்கள் மட்டும்தான் டான்ஸ் ஆடுவீங்களா, நாங்களும் டான்ஸ் ஆடுவோன்ட்டு பாய்ஸ் வித்தியாசமான பாடலுக்கு டான்ஸ் ஆட வராங்க. மாசு போயிட்டு மின கஷ்டமா போட்டு மெஸ்ஸியா பயணம் கொண்டாடுவோம். கால்கள் நடனமாட மேல தாளங்கள் முழங்க மகிமையின் ராஜாவை பார்த்திடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர், மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் அவர், அணுக்குல பாவம் நீக்கும் மன்னாதி மன்னவர், மறுபடி வரப்போகும் மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர். ஜினுக்கா டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பாவை நாம் பார்த்திடுவோம். சில்லா சில்லுன்னு கில்னா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர், மனிதர்கள் மாறினாலும் மாறினாத தேவன் இவர், அணுக்குள்ள பாவம் நீக்கும் மன்னாதி மன்னனிவர், மறுபடி வரப்போகும் மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர். அடுத்ததாக நீங்கள் காலைல
தாடிவிங்க கையில் தாடிங்க நாங்கள் வந்து ஆனால் கம்பை வச்சு ஆடி ஆண்டவருடைய பிறப்பை வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு குழுவினர் வந்து நடனம் ஆட வராங்க. அவங்கள கரங்களை தட்டி வாழ்த்துவோம். செல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. ராத்திரியில் நட்சத்திரம் செல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. பாராளும் கோமகந்தானோ அம்மம்மா ஏசென்னும் மாபரந்தானோ. பாராளும் கோமகந்தானோ அம்மம்மா ஏசென்னும் செல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. கட்டிலின்றி கண்ணுறங்கும்
எப்போவுமே பாய்ஸ் தான் கோலாட்டம் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வித்தியாசமாக கேர்ள்ஸ் நாங்களும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிருக்காங்க. அவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? அன்று ஆயர்கள் கேட்ட ஆச்சரிய நற்செய்தியை இன்று நாமும் கேட்போமா? இயேசு நமக்காய் பிறந்தார் என. நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஏசப்போட பிறந்த நாள் வந்து நிறைய பெரிய பெரிய பிள்ளைங்க வந்து நாடகம் நடித்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம சபையில் உள்ள குட்டீஸ் வந்து நாங்கள் வந்து ஆண்டவருடைய பிறப்பை எங்களுடைய பாவனையில் நாங்கள் சொல்ல வரோம், நாங்கள் வந்து நடித்து காட்ட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபையில் உள்ள குட்டீஸ் வராங்க. அவங்களை கரங்களை தட்டி வரவேற்போமா? எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. அல்லேலூயா. அடுத்ததா சர்வ சிருஷ்டிக்கும் காரணங்கிற பாட்டுகளுக்கு யூத் நடனம் ஆட வராங்க.
எல்லாரும் கைகளை தட்டி வரவேற்கலாம். சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தாரே. தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வழியே தந்தாரே. தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் வழியே தந்தாரே. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में. आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में. दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना. दरबार में हो तेरी स्तुति, दरबार में हो आराधना. आया हूँ मैं यहाँ, मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा. मैं आशिक तेरा यीशु, मैं आशिक तेरा. நமது சபையின் பிள்ளைகளுக்கு மறுபடியும் கரங்களை தட்டலாமா? அடுத்ததாக நம்முடைய சபையில மொட்டாய் பிறந்து குட்டி குட்டி பூவாய் மலர்ந்த நம்முடைய சபையோட கிட்ஸ் வந்து அடுத்து நடனம் ஆட வராங்க. அவங்கள வந்து கரங்களை தட்டி வரவேற்போமா? குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே, என் கையினை தூக்கியே கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட.
ஈஸி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே. என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. இன்னும் நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு கூட தெரியும். ஏன்னா நம்ம புது ட்ரெஸ் போடுறோம், கேக் வெட்டுறோம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குட்டீஸ் வந்து ஆண்டவர் வந்து இந்த பூமியில் எதற்காக வந்தார், நம்முடைய பாவங்களை மன்னிச்சு நம்மளுடைய இருதயத்தில் சமாதானத்தை கொடுத்து நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சூப்பராக கரங்களை தட்டி மறுபடியும் வாழ்த்தோமா. அடுத்ததா வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டா? நான் மொபைலில் பார்த்துருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன். அது என்ன கிறிஸ்மஸ் அப்போ என்ன வில்லுப்பாட்டு புதுசாக இருக்கு? ஆமாம், இந்த தடவை நம்ம சபையின் பிள்ளைங்கள்லாம் புதுசாக ஏதாவது பண்ணலாமே ஆண்டவருக்காக அப்படிங்கிறதுக்காக வில்லுப்பாட்டு ட்ரை ஓ பண்ணிருக்கோம். அப்படியோ? சரி வாங்க, என்னதான் நடக்க நம்மளும் பார்ப்போம். பார்க்கலாம். வணக்கம் 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 அண்ணன்மாருக்கு வணக்கம், எங்க அக்காமாருக்கு வணக்கம், எங்க அக்காமாருக்கு வணக்கம், எங்க தங்கச்சிமாருக்கு வணக்கம், எங்க தாதிமாருக்கு வணக்கம், எங்க தங்கச்சிமாருக்கு வணக்கம் வணக்கம். எதுக்கு வந்திருக்கோம்? அடி சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்? கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கோம், கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கோம், கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கோம், கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கோம். கிறிஸ்மஸ்னா என்னக்கா? கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்க பாப்போம் குட்டீஸ். தண்டனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா, வில்லினை பாட ஆமா, தானதந்தத்தோடு வில்லினை பாட ஆமா, வில்லினை பாட ஆமா, வந்தருள்வாய் காலை மகளே வில்லினை பாட என்று சொல்லி ஆமா, வில்லினை பாட ஆமா. இங்க வந்திருக்கும் சுற்றுப்பட்ட கிராமத்து எல்லா ஜனங்களுக்கும் நமது அல்லேலூயா ஜெப வீட்டின் சார்பாக வணக்கம் வணக்கம். கிறிஸ்மஸ்னா என்னக்கா? கிறிஸ்மஸ்னா என்ன சொல்லுங்க எல்லாரும். அம்மா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. கிறிஸ்மஸ்னா என்ன எல்லாரும் சொல்லுங்க. ஏசு சாமி பிறந்தாரு, ஏசு சாமி பிறந்தாரு, ஏசு சாமி பிறந்தாரு, ஏசு சாமி பிறந்தாரு. ஏசப்பா எதுக்கு இங்க வந்து பிறந்தாரு? ஏசு எதுக்கு பிறந்தாரு? பாவங்களை மனுஷங்களை ரட்சிக்க, மனுஷரை ரட்சிக்க, மனுஷரை ரட்சிக்க, மனுஷர்களை ரட்சிக்க வந்து என்னத்தை கேட்டாரு ஏசு சாமி? என்னத்தை கேட்டாரு? உங்ககிட்ட உங்க பொண்ணு கேட்டாரா? உங்க பொருளை கேட்டாரா? அப்ப என்னத்தை தான் கேட்டாரு ஏசு உன் சாமி? பொண்ணையும் கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஆஸ்திய கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, கேட்கல, அந்தஸ்தை கேட்கல. அப்ப என்னத்தை தான் ஏசு சாமி கேட்டாரு?
கொடுக்கப்பட்டார். இப்படியாக ஏசாயா 9:6 படி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பீதா, அவர் நித்திய பீதா, அவர் சமாதான பிரபு, அவர் சமாதான பிரபு. அண்ணே என் பொண்ணே மோட்சந்தான் போகணும்னே, தடையுண்டு பண்ணு விஷயம் உலகத்தில் உண்டனே. ஜிஞ்சிகன கஜில ஜிஞ்சிகனா, ஜிஞ்சிகன கஜில ஜிஞ்சிகனா, அக்கா அக்கா என் செல்லக்கா கவனமா தான் கேளக்கா, சாத்தானே நிடரல் தாண்டி மோட்சந்தான் போகணும். ஜிஞ்சிகன கஜில ஜிஞ்சிகனா, ஜிஞ்சிகன கஜில ஜிஞ்சிகனா. அது எப்படி நம்ம பாட்டு இல்லாம சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம், அது சீரியேகநாதனுக்கு சுபமங்களம், சீரேசு நாதனுக்கு ஜெயமங்களம், அது சீரியேகநாதனுக்கு சுபமங்களம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன அலைய அடிச்சுட்டு போயிட்டாங்க, மறுபடியும் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். எல்லாருக்குமே இது வந்து புதுசா தான் இருக்கு. நம்ம வந்து வெளியே வேற ஒரு மாதிரி வில்லு பாட்டு கேட்டிருப்போம். ஆனா ஆண்டவருடைய பிறப்பை வந்து நம்ம இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புதுவிதமா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மறுபடி கரங்களை தட்டி வாழ்த்துவோமா? காமெடி நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் தெரியாது. இன்றைய செய்திகள்: சூறாவளி இசைமலை, ஆன்லைன் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை, யூடியூப்பில் புது புது ரெசிபி தேடும் மனைவிகள், மரண பீதியில் கணவர்களும் பிள்ளைகளும், பால் விலை திடீர் வீழ்ச்சி, வேலை நிறுத்தத்தில் குதித்த பசு மாடுகள். முக்கிய செய்திகள்: மழைக்கு தப்ப பேழை உருவாக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 1 அன்று காலவரியற்ற மழை தொடங்க உள்ளதாக செர்கினா வானிலை ஆய்வு நிலையத்திலிருந்து ரெவரண்ட் ஆமோஸ் கூறியுள்ளார். இந்த வெள்ளத்தில் இருந்து அனைவரையும் காப்பாற்ற கருவந்தாவில் பேழை ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இதன் வேலை வெகு விரைவாக நடைபெறுகிறது என்று நோவா தாத்தா ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். விரைவு செய்திகள்: பரலோக அரசின் நற்சாட்சி விருதுகள் அறிவிப்பு. உத்தமமாய் தேவனுக்காக வாழ்ந்த பல்வேறு விசுவாச வீரர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. வறண்ட வானிலையால் ஆவியின் கனிகள் சேதம். சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் புனித வெள்ளிக்கிழமை அன்றே கொண்டாடப்படும். நீர்மூழ்கி கப்பல்களை கடலுக்கு அடியில் மறைத்து வைக்க அரசு தீர்மானம். ப்ரோ கபடியிலும் டிவி சீரியலும் ஒரே நேரத்தில் வருவதால் வீட்டில் ரிமோட்டில் பிடித்து ஒரு போட்டி. கர்வந்தா சபையின் விசுவாசிகளுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு. பரலோக தூதர்கள் வாழ்த்து. காணவில்லை. 100 மாடு மேய்ந்து கொண்டிருக்க இடத்தில் ஒரு மாட்டை காணவில்லை. 99 மாடுகளும் மெய்ப்பனும் ஊர் மக்களும் தேடல். கடந்த 48 மணி நேரமாக தேடுதல் நடந்து கொண்டிருக்கிறது. தனிப்படை அமைத்து தேடுவதாக ஆய்வு அறிக்கை. ஷுவாரா. இந்த சண்டே பீஃப் பிரியாணி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள்: கால்பந்து போட்டியில் பந்தை தூக்கி கொண்டு ஓடிய கிப்சன். IPL மேட்சில் கிரிக்கெட் பேட் வீட்டுக்கு ஓடியதால் மக்கள் அதிர்ச்சி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள HP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம். இப்படி ஒரு அருமையான நியூஸை வந்து நம்ம எங்கேயும் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் அருமையாக நமக்கு காமெடியாக நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்கள வந்து கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கருணையின் சிகரமாய் கடவுளாய் பிறந்தவர், கடவுளின் ஒளி வருந்தும் உள்ளங்களின் வாழ்க்கை வழிகாட்டியாய் வாழ்வு கொடுத்த ஒளி, வாயிலில் தோன்றும் மின்னொளியில் ஒளிர்கின்ற நட்சத்திரத்தில் வீடு தேடி வந்த ஒளி. இப்படி ஒளியாக நம்ம வீடை தேடி வந்த தெய்வத்துக்கு அன்றைய இரவு ராத்திரியில் எப்படி அந்த சில்லென்ற பணியில் பிறந்தார் அப்படிங்கிறது காட்டுற வகையில் நம்ம யூத் நடனம் ஆட வராங்க. அவங்கள கைத்தட்டி வரவேற்று. Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas.
நடு ராத்திரியில் சூரியன் தானோ குத்திரட்டு வேளையிலே பேரொளி தானோ கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ நட்ட நடு ராத்திரியில் சூரியன் தானோ குத்திரட்டு வேளையினில் பேரொளி தானோ கொட்டும் பனி நேரத்தினில் பூமகன் தானோ வெத்தலையின் முன்னணையில் பாலகன் தானோ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை வந்தாச்சு மண்ணகத்தில் மாந்தருக்கு மகிழ்ச்சி வந்தாச்சு பூவுலகின் தேவனுக்கு புல்லணிதானோ யூதர்களின் ராஜனுக்கு முன்னணிதானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ வண்ணசாரோ ரோஜாவின் மேல் மத்தனிதானோ பூவுலகின் தேவனுக்கு புல்லணிதானோ யூதர்களின் ராஜனுக்கு முன்னணிதானோ தந்தையுடன் கண்ணுறங்கும் கண்மணிதானோ வண்ணசாரோன் ரோஜாவின் மேல் மென்பணிதானோ மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ வானமதில் புட்ட புதல் தாரகைதானோ மாட்டுக்குழ மன்னவரின் மாளிகைதானோ வானமதில் புட்ட புதல் தாரகைதானோ அம்மம்மா எங்கோ சந்தோஷம் அம்மம்மா எங்கோ சங்கீதம் அம்மம்மா எங்கோ சந்தோஷம் டும் டும் அம்மம்மா எங்கோ சங்கீதம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல பிறந்த நாள் வந்து நம்முடைய எவ்வளவு பெரிய சந்தோஷமான நாள் அப்படிங்கிறத வந்து நடனத்தின் மூலமா சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடைய சபையின் பிள்ளைகள். மறுபடியும் கரங்களை தட்டி வாழ்த்தோமா? அடுத்ததாக கூட ஒரு நாளில் 24 மணி நேரம் நமக்கு இருந்தாலும் நம்ம பைபிள் வாசிக்கிறோம் இல்லைனா ஜெபம் பண்ணுறோன்னா நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கோ அதை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் ஆண்டவர் கூட அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு கோட்ஸ் வாசிக்க வராங்க எஸ்தர்க்கா. ஹலோ பிரதர் சிஸ்டர், உங்களை தான் ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிற மிஸ்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க மனசில் விதைக்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் நேரத்தை ஒதுக்கணும். என்ன ஸ்பீடு பரபரப்பாக இருக்கியா கிறிஸ்தவ வீடு, வேத வாசிப்பு வேண்டுதல் கூட ஸ்பீடு. இது ரொம்ப பேடு. காலையில் எந்திக்கணும், காப்பியை கலக்கணும், முகத்தாளம்பணும், சீக்கிரமாக கிளம்பணும், பேப்பரை படிக்கணும், பஸ்ஸை பிடிக்கணும், பிஸியாக இருக்கிற மாதிரி நாளெல்லாம் நடிக்கணும். பள்ளிக்கூடம், ஆஃபீஸு, கல்லூரி, கடைவீதி இதிலேயே போயாச்சு ஜீவியத்தில் ஒரு பாதி. இருப்பதோ கொஞ்ச நேரம் மிச்ச மீதி, அதையும் பறிச்சுக்குது டிவியில் தலைப்பு செய்தி. வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கி அதுலேயும் என்ஜாய் பண்ணதான் மனசு துடிக்குது. வெட்டியாக பேசுகிற, ஊரெல்லாம் சுற்றுற, பசங்க கூட தெருவில் போய் நிற்கிற, மணிக்கணக்காக போய் விளையாட்டு கேட்குற, இல்லை முழுக்க டிவியை பார்க்குற, பொழுதுபோக்கா ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி சேர்க்குற, இல்லைனா சும்மா உட்காந்து சோஃபாவை தேய்க்கிற. சோசியல் மீடியாவுக்கு நேரம் இருக்குது, சொந்த பந்தத்துக்கு நேரம் இருக்குது, இன்டர்நெட்டுக்கு நேரம் இருக்குது, அடுத்த விஷயத்தை பேச நேரம் இருக்குது, திங்க நேரம் இருக்குது, ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ண நேரம் இருக்குது, பாட்டிக்கிட்ட கதை கேட்க நேரம் இருக்குது, பசங்க டியூஷனுக்கு நேரம் இருக்குது, பொண்ணுங்க ஃபேஷனுக்கு நேரம் இருக்குது, ஐயா ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட நேரம் இருக்குது, ட்ராப்புக்கு நேரம் இருக்குது, ட்ராமா பார்க்க நேரம் இருக்குது, சமையல் பண்ண நேரம் இருக்குது, சீரியலுக்கு நேரம் இருக்குது, செல்ஃபோன் பேச நேரம் இருக்குது, சும்மா பேச நேரம் இருக்குது, 4 பேர் சேர்த்து வச்சு நாட்டு நடப்பை பேச கூட நேரம் இருக்குது, கல்யாணத்துக்கு நேரம் இருக்குது, கருமாதிக்கு நேரம் இருக்குது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, என்னத்துக்கெல்லாமோ நேரம் இருக்குது. ஆனால் நேரத்தை படைச்ச ஆண்டவருக்கு கொடுக்க கொஞ்சம் நேரம் இல்லையா உனக்கு? நேரத்துக்கு முன்னாலே நினைச்சாரு, நேரத்தில் சரியா உன்னை படைச்சாரு, உனக்காகவே நான் மறிச்சாரு, சிலுவையில் கையை விரிச்சாரு. வேதம் படிக்க நேரம் இல்லை, வேண்டுதல் செய்ய நேரம் இல்லை, கர்த்தருக்கு செலவிட நேரம் இல்லை. இது உனக்கு முக்கியம்னு தோணவே இல்லை. அக்கா, தம்பி, ஐயா, அம்மா, நான் சொல்றதை விட்டுறாதீங்க. சும்மா அன்றாடம் கர்த்தரை தேடணும், அதிகாலையில் அவரை நாடணும், இரவு பகல் வேத தியானம், அதுதாயா உனக்கு ஞானம். நேரம் எடுத்து ஜெபிக்கணும், நேரம் எடுத்து துதிக்கணும், காலமெல்லாம் காக்கிறவரை கொஞ்சமாவது மதிக்கணும்யா. இந்த லேப்டாப்பு, டிவி, மொபைலு, மண்ணாங்கட்டி இது எல்லாவற்றையும் ஒழித்து ஓரங்கட்டி நிம்மதியாக ஒரு இடத்துல ஆண்டவரோடு அமர்ந்துரு. நித்தியமில்லாத இந்த உலகத்தை கொஞ்ச நேரம் மறந்துரு. உன் காணிக்கைக்காக அவர் காத்திருக்கல, ஏன்னா வெள்ளியும் பொண்ணும் அவருடையது. உன் சொத்து பத்துக்காக காத்திருக்கல, ஏன்னா வானமும் பூமியும் அவருடையது. அவர் கேட்பது உன் நேரத்தை, இதில் காட்டும் பக்தி வீரத்தை. அவர் ஏங்குவது உன் உறவுக்காக.
இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கிறிஸ்தவ அறிவுக்காக. எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்க, எதையோ தேடிக்கிட்டே இருக்க. எங்கே ஓடுற? என்னத்தை தான் நீ தேடுற? முதல்ல நீ ஓட்டத்தை நிறுத்து. இந்த உலகத்து மேல நாட்டத்தை நிறுத்து. நீ கூப்பிட்டா மட்டும் உடனே அவர் வரணும், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும். ஆனா அவர் கூப்பிட்டா உனக்கு வேலை இருக்கு. நினைச்சு பாரு, அவர் காட்டிய கிருபை, செய்த நன்மை, அருளின ஆசீர்வாதம், உடுத்த உடை போட்டு விட்டாரு, உண்ண உணவு ஊட்டி விட்டாரு, இரவுல உறக்கத்தை அனுப்பி விட்டாரு, காலையில உன்னை எழுப்பி விட்டாரு, மணிக்கணக்க உன்னை பார்க்காரு. நீ சர்ச்சில் இருந்து மணியை பாக்கியா? உன்னை காக்கிறவரை காக்க வைக்காத, கரை சேர்க்கிறவரை ஏங்க வைக்காத. பிஸியா இருந்ததெல்லாம் போதும், பரமனை நீ உண்மையாய் தேடியா. ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுடைய கருத்து சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது அந்த சுத்தி இருக்க பிசாசு ஃபுல்லா உலகத்தோட காரியங்கள், இச்சைகள், பிசாசு கொண்டு வருகிற எல்லா விதமான பாவ கிரியைகள். அவங்க என்ன ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்குள்ள இருந்ததுனால அதை மேற்கொள்ள முடிஞ்சுது. ஆனா அதுக்கப்புறம் அந்த இச்சைகள்ல ஒவ்வொன்றிலையா விழ ஆரம்பிக்க அந்த பிசாசு அவனோட வழியிலே அவங்கள கூட்டிட்டு போயிடுறான். ஆனா அப்படி இருந்தாலும் கடைசியா ஆண்டவர் நம்ம மேல, நம்ம எப்ப ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே மன்னியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்ப ஆண்டவர் இடத்துல மனம் திரும்புறோமோ அப்ப ஆண்டவர் அந்த பிசாசு அந்த கிரியைகள் எல்லாம் வச்சு நம்ம விட்டு விலக்கி அவர் நம்ம உள்ளத்துல பிசாசு ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் தருவார். ஏன்னா பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பிசாசு நம்ம அவனோட பாவத்துல விழ வைக்க நிறைய காரியங்களை நமக்கு கொண்டு வருவான். ஆனா அதையும் மேற்கொள்ளுகிறதுக்கு அதிகாரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கி நம்ம ஆண்டவர் பிரியமா நம்ம வாழவும். அடுத்த ஜிங்கிள் பெல்ஸ் என்ற இங்கிலீஷ் பாடலுக்காக நடனம் வராங்க நம்ம சபையோட குட்டீஸ். கரங்களை தட்டி வரவேற்போமா? வசனத்துல நம்மளுடைய உடல் உறுப்புகள், அதாவது கண்ணு, காது, மூக்கு, செவி, அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? மார்க்கு 10:43. மனதிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பி கிளாப் பண்ணுங்க. காது அப்படி இருக்கலாகாது. காது. ஆதியாகமம் 13. அடுத்து லீமா. நிறுத்தி வாசி. பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டுமுட்டுகளையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தச்சுத்தோல் மூடினால் மூடி தண்டின் மேல் கட்டி. தோல்
யாத்ராகமம் 37:23. அதின் 7 அகல்களையும் அதின் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும் பொன்னினால் செய்வார். அன்பென்னும் பண்புகளை ஆணித்தரமாய் சொல்லிவிட ஆயிலையே அவர் கொடுத்தார். அகிலத்தின் விடுதலைக்காய் அவர் பிறந்த நாளென்று அறியாமையை போக்கிடுவோம், பகைமையை தெரிவோம், பாசமோடு வாழ்த்திடுவோம். எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்முடைய சபையின் பிள்ளைகளோட கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகளை வந்து கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, சந்தோஷமாக இருந்தீங்களா? ரொம்ப சந்தோஷம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சபையில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ரோக்ராமை பற்றி ஆடியன்ஸாக இருக்கிற நீங்கள் ஒரு 2 பேர் வந்து நீங்கள் சொல்லலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஒரு 2 வார்த்தை சொன்னாலும் பரவாயில்ல, எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க, இவ்வளோ எஃபோர்ட் போட்டு அவங்க ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க, எல்லாமே டைமு அவங்களுடைய பிரயாசம் எல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. ஆடியன்ஸ்லேருந்து ஒரு 2 பேர், ஜென்ஸ்லனாலும் சரி லேடிஸ்லனாலும் சரி, ஒரு 2 பேர் வந்து 2 வார்த்தை எப்படி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு 2 வார்த்தை சொல்ல முடிஞ்சுன்னா நீங்கள் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் வெல்கம். உண்மையிலே ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளோ தூரம் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு வந்து முன்னாடி வந்து பண்ணியிருக்காங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயம். பிள்ளைங்க எல்லாருக்கும் நம்மளோட சார்பாக ஒரு கரங்களை தட்டிடுவோம். அதுக்கப்புறம் இதுக்காக பாஸ்டர் அவங்களும் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. அவங்களோட பிரயாசம் நம்ம சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அவங்க இதுக்காக பிரயாசப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் நம்ம கரங்களை தட்டி அவங்கள வாழ்த்துவோம். பிள்ளைங்களாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லா காரியத்துக்காகவும் அவங்க ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு அவங்களோட பிரயாசம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் தான் அவங்களுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு இது ஒரு சந்தோஷமான நாள். எல்லாருக்கும் தெரியுமா, கிறிஸ்மஸ் என்றாலே சந்தோஷமான நாள் தானே. பைபிள் வசனம் சொல்லுது இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டுகிற நாள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்ம சந்தோஷமா என்ன செய்தான் வருஷத்துல ஒரு முறை இதை கொண்டாடுதான். இதில் சொன்ன மாதிரி நிறைய அதுல பிரயாசப்பட்டிருக்காங்க. இந்த பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பிரயாசப்பட்டு நல்லா செஞ்சிருக்காங்க. அது ஆண்டவருக்கு அந்த மகிமையெல்லாம் சேரும். இதை செஞ்சவங்க, இதுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க, இதுக்கு உறுதுணையா இருந்தவங்கள ஆண்டவர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு படி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்னா முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிள்ளைகள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்த எல்லாருக்குமே தெரியும். ஆமே, ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும், என்னன்னா அமேசிங் அமேசிங். 12 வருஷத்துக்கு முன்னால் நான் யோசித்து பார்க்குறேன். 12 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் இருந்தோம், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், நமக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷார்ட் பீரியடில் ஒரு வாரத்துக்குள்ள எல்லா காரியங்களையும் அழகாக நம்ம பிள்ளைகள் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் நமக்கு கிருபையாய் தந்த நல்ல தாளந்துகளுக்காக நாம் கர்த்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லணும். ஆமே, இது ஆண்டவர் தந்த தாளந்து. ஆகவே ஆண்டோட நாம என்ன செய்யட்டும், மகிமைப்படட்டும். இதற்கு பின்னால இருந்து நிறைய சபையின் பிள்ளைகள் நீங்க ஜெபம் பண்ணியிருக்கீங்க. கை தட்டுங்க, நல்லா தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. எடுத்துட்டியாமா? இதெல்லாம் மறக்க முடியாது நினைவு. தேங்க்யூ 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 தேங்க்யூ.
இருக்கீங்களா? ரெடியாவா? சரி, ஓடு 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 ஓடு. இந்தா 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 இந்தா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சரி சரி. இப்போ சண்டே கிளாஸ் நடத்தினவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கிறோம். கிறிஸ்டலை வர சொல்லுங்க. மெர்சி வரல, மெர்சி வரல, அவளுக்கு அந்த கிஃப்டை கொடுத்துருவோம். சரி, முயப்படட்டும். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக அதிகமாக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. முடிச்சிருவோம், கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்களை நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளிலும் கூட நாங்கள் இந்த ப்ரோக்ராமை ஆசீர்வாதமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்தீங்க. தொடக்கம் முதற்கொண்டு இம்மட்டுமாய் இப்படி கிருபை எங்களோடு இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இப்படி நாம முயப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் இப்படி நாம மகிமைக்காய் செய்ய எங்களுக்கு கொடுத்த எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயற்கைகளை, சூழ்நிலைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தந்தீங்க. ஆண்டவரே, ஒரு சின்ன ஆண்டவரே அப்பா கூட்டமாக இருந்தாலும் எங்களுக்குள் இருக்கிற தாளந்துகளை நம்முடைய நாம மகிமைக்காக இந்த நாளிலே செயல்முறைப்படுத்த உதவி செய்தீங்க. இதை ஆண்டவர் ஒழுங்கு செய்த பிள்ளைகளை, பிராக்டிஸ் கொடுத்த பிள்ளைகளை, இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். இப்படி கிருபை கூட இருக்கட்டும். இதை கண்டு ஆண்டவரே சந்தோஷம் அடைந்த விசுவாச பிள்ளைகளும் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக அதிக உத்தரவாதத்தோடு ஜெபிக்க, இந்த ஊழிய வளர்ச்சிக்காக அதிகமாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கிருபையை எங்களுக்கு தாங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தேங்க்யூ.